பாலிட்டி எங்கெங்க படிக்கணும்னு சொல்லி வேர் டு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேங்க. இன்னைக்கு என்னென்ன டாபிக்னு சொல்லி பார்த்தலாம். அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடு மற்றும் ஒன்றிய நிர்வாகம். இது எங்கெங்க கம்ப்ளீட் ஆகுது நான் பர்ஃபெக்டாக சொல்லுவேன். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சு அந்தந்த ஸ்கூல் புக்கில் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 நான் எல்லாமே ஜிகே டாபிக் எப்படி எப்படி படிக்கணும், எங்கெங்க அப்ரோச் பண்ண தெளிவான டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள் மற்றும் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், இந்த 3 டாபிக் எங்கே கவர் ஆகுதுனாங்க 11th புக்ல 4th லெசனுங்க, 10th புக்ல வந்து குடிமையில ஃபர்ஸ்ட் லெசனுங்க, அதுவே வந்து 9th புக் குடிமையில 3rd லெசன்ல கவர் ஆகும். ஓகேங்களா? அதுவே ஒன்றிய நிர்வாகம் வந்து 10th புக் வந்து குடிமையில 2nd லெசனுங்க, 12th புக் அரசியல் அறிவியல்ல 3வது லெசன்ல கவர் ஆகுதுங்க. இது நீங்க படிச்சு கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. இப்படியே டே பை டேவா நம்ம அப்டேட் பண்ணுவோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் நோட்ஸ் கேட்குறீங்க. நோட்ஸை விட நீங்க ஸ்கூல் புக்ல 1 by 1 படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூடிய சீக்கிரத்துல நோட்ஸ் நாங்கள் ரெடி பண்ணாலும் அதையும் போஸ்ட் பண்ண முடிஞ்சளவு நீங்கள் ஸ்கூல் புக்ஸை படிங்க. எந்த ஒரு நோட்ஸும் உங்களுக்கு முக்கியம் இல்லை, ஸ்கூல் புக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்கில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்று விடாமல் நீங்கள் உங்கள் மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா?